Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியில தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள்ல சங்ககால புலவரான கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். பள்ளிப்பாட புத்தகத்துல இவரை பற்றிய குறிப்பு நமக்கு எங்க கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல இயல் 1ல கலங்கரை விளக்கம் அப்படின்ற ஒரு செயல் பகுதியில கொடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெருமானாற்று படையில வரக்கூடிய ஒரு பாடல் அடிகள். ஓகேங்களா? ஸோ 346ல இருந்து 351 வரைக்கும் வரக்கூடிய பாடல் அடிகள் மொத்தம் 500 அடிகளை கொண்டது பெருமானாற்று படை. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து நமக்கு ஒரு 5-6 அடிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்ற பகுதியில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய கடற்பயணத்தை பற்றியும் வணிகத்தை பற்றியும் நமக்கு வந்து பட்டினப்பாளையில இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டினப்பாலை பெரும்பானாற்று படை இவை இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் தான். இவை இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 17 மேல்கணக்கு நூல்களான 10 பாட்டில் வரக்கூடிய நூல்கள். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவரை பத்தி பார்க்கறதுக்கு பெருசா எந்த ஒரு தகவலும் இருக்காது. நமக்கு முழுக்க கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவரை பற்றிய தகவல் அப்படின்றதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் இயற்றிய அந்த 2 நூல்களுக்கான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து முழுமையா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வணிகத்தை பற்றியும் கடற்பயணத்தை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 3ல கடற்பயணம் அப்படின்ற பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியிலும் 10ஆம் வகுப்பு இயல் 6ல தொன்மை தமிழகம் அப்படின்ட்டு ஓல்டு புக்ல ஒரு உரைநடை பகுதியும் கொடுத்திருப்பாங்க. அதை இரண்டையுமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? உருத்திரங்கண்ணனாருடைய பெயர் என்ன? கடியலூர் உருத்திரங்கண்ணனாருடைய பெயர் உருத்திரங்கண்ணனார் தான். இதுல உருத்திரன் என்பது அவருடைய தந்தையின் பெயராகவும் கண்ணன் என்பது அவருடைய இயற்பெயராகவும் கருதப்படுகிறது. ஓகேங்களா? சோ தன்னுடைய பெயருக்கு முன்னாடி தன் தந்தையின் பெயரையும் இணைத்துள்ளதாக கருதப்படுகிறது. அதனாலதான் அவருடைய பெயர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் என்பது அவர் வாழ்ந்த ஊர். ஓகேங்களா? அதனாலதான் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்று சொல்லப்படுகிறோம். இதுல கடியலூர் அப்படின்றது அவர் பிறந்த ஊர், உருத்திரன் என்பது அவருடைய தந்தையின் பெயர், கண்ணன் என்பது அவருடைய இயற்பெயர். அதனாலதான் அவரை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்று அழைக்கிறோம். இவர் சங்ககால புலவர்களில் ஒருவர். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்தணர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா? உருத்திரங்கண்ணனார் அவர்கள் ஒரு அந்தணர் என்று குறிப்பிடப்படுகிறது. அது எதுல எங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பிய மரபியல் 629ஆம் சூத்திர உரையில் வந்து பாத்தீங்கன்னா உருத்திரங்கண்ணனார் அவர்கள் ஒரு அந்தணர் என்று குறிப்பு இருக்கிறது. இவர் இயற்றிய 2 நூல்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 17 மேல்கணக்கு நூலான 10 பாட்டுல பெருமானாற்று படை, பட்டினப்பாலை என்ற 2 நூல்களை இவர் இயற்றியிருக்கிறார். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பெருமானாற்று படை நம்ம பார்த்துடலாம். கலங்கரை விளக்கம் அப்படின்ற பகுதியும் வந்து அதுல வரக்கூடிய பாடலடிகள் இந்த பெருமானாற்று படையில வரக்கூடியது தான். பெரும்பானாற்று படை ஆற்றுப்படை என்னும் வகைமையை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ அப்ப 10 பாட்டுல எத்தனை ஆற்றுப்படை வகை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆற்றுப்படைகள் இருக்கு. அது என்னென்ன ஆற்றுப்படைகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. இந்த கூத்தராற்றுப்படை அப்படின்றதுதான் நம்ம மலைபடுகடாம் அப்படின்னும் நம்ம சொல்றோம். மலைபடுகடாம் அப்படின்னாலும் கூத்தராற்றுப்படை அப்படின்னாலும் இரண்டும் ஒன்றுதான். இந்த ஆற்றுப்படைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புறத்திணை நூல்கள். ஓகேங்களா? சோ இந்த 5 ஆற்றுப்படை வகையை சேர்ந்த நூல்களுமே வந்து பாத்தீங்கன்னா புறத்திணை நூல்கள். இது போக 10 பாட்டுல இன்னொரு புறத்திணை நூல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி. ஓகேங்களா? மதுரை காஞ்சியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புறத்திணை நூல் தான். ஸோ 5 ஆற்றுப்படை வகையை சார்ந்த நூல்கள் புறத்திணை நூல்கள். அதுபோக மதுரை காஞ்சியும் புறத்திணை நூல்கள். இது போக இருக்கக்கூடிய மீதி 4ல வந்து பாத்தீங்கன்னா 3 அகத்திணை நூல்களாகவும் 1 வந்து பாத்தீங்கன்னா அகம்புறம் நூலாகவும் இருக்கிறது. அந்த 3 அகத்திணை நூல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. அப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெருமானாற்று படை புறத்திணை நூல்கள் வகையை சார்ந்தது. பட்டினப்பாலை என்பது அகத்திணை நூல் வகையை சார்ந்தது. அப்ப இந்த அகம் புறம் என்று இரு நூல் சேர்ந்து வரக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நெடுநல் வாடை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த பெருமானாற்று படை
அப்படின்றது எதற்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரிசு பெற்ற பாணர். பாணர்னா யாரு? இசை கலைஞர்கள், அந்த இசை கருவிகளை மீட்டுபவர்கள். அவங்க தான் வந்து பாணர். பரிசு பெற்ற பாணர் முதலியோர் தாம் பெற்ற பெரும் செல்வத்தை தம் இனத்தை சார்ந்தவர்களுக்கு, ஓகேங்களா, தம்முடைய இனத்தை சார்ந்தவருக்கு அவங்களுக்கும் போய் சொல்லி அவங்களும் அதே மாதிரி வந்து அந்த இசையை வந்து வள்ளல்களுக்கு முன்னாடியோ இல்லை வந்து அரசர்களுக்கு முன்னாடியோ மீட்டி பரிசு பெறது. ஓகேங்களா. ஸோ அவங்க வறுமை நிலையில இருந்தாலும் இந்த மாதிரி இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்குண்டான இது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து தாம் பெற்ற நம்ம போய் ஒரு இதை வந்து மீட்டி நம்ம வந்து ஒரு பொருள் பெற்றுட்டு வரோம், வள்ளல்கிட்ட இருந்தோ அரசன்கிட்ட இருந்தோ ஒரு பரிசு தொகையை பெற்றுட்டு வரோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா தன்னை சார்ந்த இனத்தை, ஓகேங்களா, தன் இனத்தை சார்ந்தவர்களுக்கும் கூறி அவங்களையும் வந்து அந்த அதே மாதிரி வந்து வள்ளல்கிட்டையோ அரசன்கிட்டையோ போய் பாடி பரிசு பெறதுக்கு உண்டான அந்த வழிபடுத்துறது தான் வந்து ஆற்றுப்படை. பெருமானாற்றுப்படை வந்து பார்த்தோம் அப்படின்னா சமுதாய பாட்டுன்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ சமுதாய பாட்டு அப்படின்னு சொன்னாலும் அது பெருமானாற்றுப்படை தான். பெருமானாற்றுப்படையின் இன்னொரு பெயர் தான் சமுதாய பாட்டு. ஓகேங்களா. பெருமானாற்றுப்படை அல்லது சமுதாய பாட்டு, இப்படி எதை வேணா சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவர் இயற்றியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய புறத்திணை நூல் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலாற்றுப்படையை கொடுக்காம சமுதாய பாட்டுன்னு ஆப்ஷன்ல கொடுத்தாங்கனாலும் நம்ம சமுதாய பாட்டு தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இரண்டுமே ஒன்று தான். சமுதாய பாட்டுனாலும் பெரும்பாலாற்றுப்படையினாலும் இரண்டும் ஒன்று தான். பெரும்பாலாற்றுப்படை மன்னனை பற்றி குறைவாகவும் மக்களை பற்றி விரிவாக கூறும் நூல். ஓகேங்களா. இந்த நூல் அப்படின்றது மன்னரை பற்றி குறைவாகவும் மக்களை பற்றி விரிவாகவும் கூறக்கூடிய நூல் தான் இந்த பெரும்பானாற்றுப்படை. ஓகேங்களா. ஸோ இந்த 12 நூல்கள், 12 நூல்கள் அப்படின்னா என்னென்ன? 12 நூல்கள் சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, இவை இரண்டுமே 12 நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த பெரும்பானாற்றுப்படையில எத்தனை அடிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 500 அடிகள் இருக்கு. ஓகேங்களா. ஒரே நூல் 500 அடிகளை உள்ளடக்கியது தான் பெரும்பானாற்றுப்படை. இந்த 500 அடிகள்ல நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம் என்பது 346வது அடியிலிருந்து 351வது அடி வரைக்கும் நமக்கு புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கப்பல்ல இது கடல்ல இருக்கக்கூடிய கலங்கள் வழி தவிர எங்கும் போகாம கரை ஒதுங்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கைட் பண்ற மாதிரி விஷயம் தான் அந்த கலங்கரை விளக்கம். அதை பற்றி கூறக்கூடிய வரிகள் தான் இந்த 346ல இருந்து 351வது அடிகள் வரைக்கும் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ பெரும்பானாற்றுப்படை என்பது 500 அடிகளை உள்ளடக்கிய புறப்பொருள், புறத்திணை நூல். அது என்ன திணையில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடான் திணையில் வரக்கூடியது தான் பெரும்பானாற்றுப்படை நூல். ஓகேங்களா. ஸோ என்ன திணையில வருது? பாடான் திணையில் வருகிறது. இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. நமக்கு தெரியும் 10 பாட்டில் இருக்கக்கூடிய 10 நூல்களுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆசிரியப்பா வகையை சார்ந்தது தான். இந்நூலுடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சமுதாய பாட்டுனாலும் பெரும்பானாற்றுப்படை அப்படின்னாலும் இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்ட்டு. இந்த நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணாறு. பாணாறு என்பதுதான் பெரும்பானாற்றுப்படையின் சிறப்பு பெயர். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். ஓகேங்களா. இந்த தொண்டைமான் இளந்திரையனை தான் வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டு பெரும்பானாற்றுப்படை நூல் இயற்றப்பட்டது. இந்த தொண்டைமான் இளந்திரையன் யார் யாருக்கு பிறந்தாரு அப்படின்ற ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாணர்கள், ஓகேங்களா, பாணர்களை பற்றி நாம் பார்த்து விடுவோம். இடனுடை பேரியால் முறையிலி கழிப்பி, இடனுடை பேரியால் முறையிலி கழிப்பி, இதில் வரும் பாணன் 21 நரம்புகளை உடைய பெரிய யாழை உடையவன். ஓகேங்களா. ஸோ அதுதான் பெரும்பானாற்றுப்படை. அதில் வரக்கூடிய பாணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 நரம்புகளை உடைய பெரிய யாழை, பெரிய யாழ்னா என்ன? அந்த இசையை மீட்டக்கூடிய இசைக்கருவி. ஓகேங்களா. ஸோ அதை வந்து வாசிக்கிறவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 நரம்புகளை உடைய பெரிய யாழை உடைய பாணன். ஓகேங்களா. அதை குறிப்பிடும் வகையில் உள்ள அடிகள் தான் இது. இடனுடை பேரியால் முறையிலி கழிப்பி.
பேரியாழ் அப்படின்றது என்னது? 21 நரம்புகள் உடைய ஒரு இசைக்கருவி. இதை வாசிக்கும் பாணன் ஒருவன் வறுமையால் வாடும் இன்னொரு பாணனை யாருடைய தொண்டைமான் இளந்திரையினுடைய அப்பா அம்மா. ஓகேங்களா? ஸோ அவங்களே யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேரியல் வாசிக்கும் பாணன் ஒருவன் வறுமையால் வாழும் இன்னொரு பாணனை வெல்வேல் கிள்ளி என்ற சோழ அரசனுக்கும் நாகக்கன்னிகை பீலிவளை என்பவளுக்கும் பிறந்த தொண்டைமான் இளந்திரையன் என்னும் மன்னனிடம் ஆற்றுப்படுத்துவதாக. அவங்ககிட்ட போய் நீங்க இசையை மீட்டி நீங்க பரிசில் பெற்றுட்டுருவாங்க அப்படின்ட்டு அந்த கைட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் தான் பெரும்பானாற்றுப்படை. நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய அடிகள் இதுதான். ஓடும் களங்களை அழைக்கும் கடற்கரைத்துறை. கடற்கரைத்துறை என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது எது? கலங்கரை விளக்கத்தை. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்ற அரும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை பிறக்கு ஓளி ஒளிய போகி கரையடி. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை பிறக்கு ஒளிய போகி கரையடி. இதுல மதலைனா நம்ம என்னன்ட்டு பார்த்திருப்போம். திருக்குறள் பார்க்கும் போதே நம்ம பார்த்திருப்போம். மதலை அப்படின்றது தூண் அப்படின்ட்டு. ஓகேங்களா? சோ இதுல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டினப்பாளையில கூட வந்து பாத்தீங்கன்னா இதே மதலை அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா உருத்திரங்கண்ணனார் யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? சோ அந்த வரிகள் என்னன்றதை நம்ம இது பட்டினப்பாளையை பத்தி நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அப்ப மதலை என்பதற்கு பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தூண். ஓகேங்களா? மதலை என்றால் தூண் என்று பொருள். நெகிழி அப்படின்னா தீச்சுடர். கலங்கரை விளக்கத்தை அந்த மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா தீச்சுடர் எரியும் இல்லையா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம். ஓகேங்களா? கடல்ல செல்லக்கூடிய அந்த பெரிய கலங்கள் வந்து இப்ப கப்பல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெருப்பு இது எரியும் போது அவ்வளவு உயரத்துல அது எரியும் போது ஓகே இந்த இடத்துல வந்து கரை இருக்கு அப்படின்ட்டு அந்த திசை நோக்கி வந்து கரையை அடைய முடியும். அப்படி அந்த கலங்கரை விளக்கத்துல உயரத்துல இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தில் ஏற்றப்படும் தீபம் தான் இந்த நெகிழி என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீச்சுடர். சென்னி என்றால் உச்சி. சென்னி என்றால் உச்சி, உயரம், நல்ல உயரம் அப்படின்ற மாதிரி. உறவு நீர் என்றால் பெருநீர் பரப்பு. பெருநீர் பரப்பு எது? கடல் தான் பெருநீர் பரப்பு. கரையும் அப்படின்னா அழைக்கும். எது அழைக்கும்? அந்த தீச்சுடர் வந்து அந்த பெருங்கடலில் பெருநீருடைய அந்த கடலில் செல்லக்கூடிய களங்களை அழைக்கும். வேயா மாடத்து அப்படின்னா திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். ஓகேங்களா? சும்மா வைக்கோல்ல வந்து இது பண்ணாம திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ இதோடைய இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்ப்போம். வானம் ஊன்றிய மதலை போல, அதாவது கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல. அந்த வானத்தை வந்து கீழே விழுகாம தாங்கக்கூடிய தூண் போல இருப்பது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. நம்ம கலங்கரை விளக்கம் எவ்வளவு உயரமா இருக்கும்.
அந்த உயரத்துக்கு நம்ம ஏணி போட்டுலாம் ஏறவே முடியாது. அப்படிப்பட்ட உயரத்துல வந்து இருக்கக்கூடியது கலங்கரை விளக்கம். அது எப்படி இருக்கும்? வைக்கோல்களால் வேயப்பட்ட வந்து ஒரு இதான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அதோட அந்த இது பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். கரெக்டா? அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி ஜென்ரலா எது இருக்கும்? இந்த வைக்கோல்ல இது பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பார்க்கறதுக்கு வரும். அப்படி வைக்கோல்களால் வேயப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திண்மையான சாந்து கொண்டு பூசப்பட்ட மாடம். ஓகேனா? மாடம்னா என்ன? மெத்தை. அப்படி ஒரு மெத்தை வீடு எந்த அளவுக்கு உயரமா இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திண்மையான சாந்து கொண்டு பூசப்பட்ட மாடம் அது அப்படின்ட்டு கலங்கரை விளக்கத்தை குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி மாடத்தில் இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அம்மா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடத்துல இரவில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு தீச்சுடர். ஓகேங்களா? அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்துல எரியக்கூடிய தீச்சுடர் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலில் துறைமுகம் அறியாமல் எந்த இடத்துக்கு அந்த கரை இருக்கு, எங்க ஹார்பர் இருக்கு அப்படின்ட்டு தெரியாம இந்த நடுக்கடல்ல போயிட்டு இருக்கக்கூடிய கப்பல்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அடையாளமா இருந்து இங்கதான் துறைமுகம் இருக்கு, இங்கதான் கரை இருக்கு, இந்த டைரக்ஷன்ல நீங்க வாங்க அப்படின்ட்டு ஒரு அறிகுறியா காட்டக்கூடியது தான் இந்த கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்தோட அந்த இதை வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க அந்த கரையை அந்த துறைமுகத்தை அடைவார்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ கலங்கரை விளக்கம் எப்படி அப்படின்றது கடற்பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அடுத்தது பட்டினப்பாலை பற்றி பார்க்கலாம். பட்டினம் என்பது எதை குறிப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்தை குறிப்பதுதான் பட்டினம். ஓகேங்களா? பட்டினப்பாலை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? அப்ப இந்த பட்டினம் என்பது எதை குறிக்கிறது? காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கிறது. காவிரி பூம்பட்டினத்தை அந்த நகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெயர் இருக்கு. புகார் அப்படின்னாலும் காவிரி பூம்பட்டினத்தை குறிப்பதுதான், பூம்புகார் என்றாலும் காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஓகேங்களா? ஸோ புகார் நகரத்துல நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறக்கூடியது தான் இந்த பட்டினப்பாலை. ஓகேங்களா? ஸோ அங்க நடந்த வணிகம், கடற்பயணம் மூலமாக நடந்த வணிகத்தை பற்றி விரிவாக கூறக்கூடியது பட்டினப்பாலை. சோழ நாட்டின் புகாரின் சிறப்புகள் கரிகாலனின் வீரம், கொடை, காவிரியின் சிறப்பு, உழவர் பரதவர் சிறப்பு, கடல் வணிகம், ஏற்றுமதி வணிகத்தின் சிறப்பு பற்றி குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. ஓகேங்களா? ஸோ இந்த பட்டினப்பாலையில இவை எல்லாமே இடம் பெற்றிருக்கும். எது புகாரின் சிறப்புகள், அதாவது அந்த காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பு, கரிகாலனின் வீரம், அந்த அரசனுடைய வீரம், கொடை, காவிரி ஆற்றின் சிறப்பு, உழவர்களுடைய சிறப்பு, பரதவர் சிறப்பு, கடல் வணிகம் பற்றி குறிப்பு, ஏற்றுமதி இறக்குமதி அந்த வணிகத்தை பற்றிய சிறப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலையில் இடம்பெற்றிருக்கும். பட்டினப்பாலையில் உடைய அடிகள் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 301 அடிகள். 301 அடிகள் உள்ளடக்கிய அகத்திணை நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை 500 அடிகள் உள்ளடக்கியது. 500 அடிகள் உள்ளடக்கிய புறத்திணை நூல் அது. பட்டினப்பாலை வந்து பாத்தீங்கன்னா 301 அடிகள் உள்ளடக்கிய அகத்திணை நூல். இதுவும் ஆசிரியப்பா வகையை சார்ந்ததுதான். அதோட உள் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா கேட்டாங்கன்னா ஆசிரியப்பா தான். ஆனா அதுல ஸ்பெசிபிக்கா என்ன வகை ஆசிரியப்பான்னு கேட்டாங்க அப்படின்னா பட்டினப்பாலை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இது எந்த துறையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை செலவொழுங்கல் துறையில் அமைந்தது தான் பட்டினப்பாலை பாடல். ஸோ எப்படி வந்து பெரும்பானாற்றுப்படையை நம்ம சமுதாய பாட்டனும் பானாறு அப்படின்னு நம்ம வேறு பேர் வச்சு சொல்றோமோ அதே மாதிரி பட்டினப்பாலைக்கும் வேறு பெயர் இருக்கு. அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வஞ்சி நெடும் பாட்டு. வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னும் பட்டினப்பாளைய சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட்டினப்பாலை என்றாலும் வஞ்சி நெடும் பாட்டு என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையினுடைய பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான்.
ஓகேங்களா. ஸோ கரிகால் பெருவளத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டுதான் பட்டினப்பாலை இயற்றப்பட்டது. பட்டினப்பாலை பாடியதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தானை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொன் பரிசு அளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யாருக்கு? உருத்திரங்கண்ணனாருக்கு. ஓகேங்களா. அது எவ்வளவு 100,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,100,000. 16,100,000 நினைச்சு பாத்தீங்க. ஒன்று 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தொகையை வந்து பட்டினப்பாலையை பாடியதற்காக வந்து பார்த்தீங்கன்னா உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகார் பெருவளத்தான் பொன் பரிசளித்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ கோடி என்பாரும் உண்டு. ஓகேங்களா. 16,100,000 பொன் பரிசளித்தான் அப்படின்றது குறிப்பு இருக்கு. இல்ல கோடி பொன் பரிசளித்திருக்கார் அப்படின்ட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எங்க குறிப்பிட்டிருக்கு? கரிகார் பெருவளத்தான் வந்து பாத்தீங்கன்னா உருத்திரங்கண்ணனாருக்கு 16,100,000 பொன் பரிசளித்தான் அப்படின்ற குறிப்பு எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலையில கிடையாது. ஓகேங்களா. ஸோ அந்த பரிசளிப்பு பற்றின குறிப்பு பட்டினப்பாலையில் கிடையாது. எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்கால நூலான ராசராசன் உலாவில் வந்து இது பதிவாயிருக்கு. கரிகார் பெருவளத்தான் உருத்திரங்கண்ணனாருக்கு 16,100,000 பொன் பரிசளித்தான் என்பது ராசராசன் உலாவில் பதிவாகியுள்ளது. அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணியிலும் குலோத்துங்கன் பிள்ளை தமிழிலும் திருவெள்ளரை கல்வெட்டிலும் இச்செய்தி பதிவாகி இருக்கு. எது? உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகார் பெருவளத்தான் கொடுத்த அந்த பொன் பரிசளிப்பு நடந்துச்சு இல்லைங்களா. அந்த நிகழ்வு வந்து பார்த்தோம்னா நமக்கு கலிங்கத்து பரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், திருவெள்ளரை கல்வெட்டுல பதிவாகி இருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ராசராசன் உலாவிலும் பதிவாயிருக்கு. ராசராசன் உலா அப்படின்ற நூல்லையும் இது பதிவாகி இருக்கு. பட்டினப்பாலை பாடல் குறிப்பு என்னன்னு பார்ப்போம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான். இது வந்து 6th நியூ புக்ல டேர்ம் 2ல இந்த பாடல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு. ஓகேங்களா. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க அந்த என்னென்ன வணிகம் செஞ்சாங்க, என்ன கொண்டு வந்தாங்க, என்ன இறக்குமதி பண்ணாங்க, என்ன ஏற்றுமதி பண்ணாங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த வணிகர்களுடைய நடுவு நிலைமை எல்லாமே, செல்வ வளம், உணவு, எல்லா பத்தின அந்த குறிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவிரி பூம்பட்டினத்தோட அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த பாடல் குறிப்பு மூலம் நாம் அறிய முடிகிறது. ஓகேங்களா. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கடற்பயணம் 9th வந்து இருக்கக்கூடிய அந்த கடற்பயணம் உரைநடை பகுதியில நமக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நம்ம கிளாஸாவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா. தெளிவா ஒரு 9 பாடங்கள் அடங்கிய தமிழரின் அந்த திராவிட மொழிகள், தமிழரின் சிறப்பு அப்படின்ற மாதிரி, தமிழரின் தொன்மை, இது சம்பந்தமான ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாடங்கள் நம்ம எடுத்து ஒரே வீடியோ கிளாஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்க. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். அந்த 9 லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். கம்பல்சரி பார்த்துருங்க. ஏன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழருடைய கடற்பயணம் பற்றியும் வணிகத்தை பற்றியும் புறநானூறு என்ன சொல்லியிருக்கு, அகநானூறு என்ன சொல்லியிருக்கு, மதுரை காஞ்சி என்ன சொல்லியிருக்கு, பட்டினப்பாலை என்ன சொல்லியிருக்கு, ஸோ இந்த மாதிரி தொல்காப்பியம் என்ன சொல்லியிருக்கு, ஔவையார் என்ன சொல்லி, எல்லாமே உங்களுக்கு அதுல கலந்து வரும். ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி முக்கியமான பாடங்கள் அந்த 9 பாடங்களும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாடல் வரிகள் மூலம் நமக்கு என்னென்ன குறிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அயல் நாட்டு உள்நாட்டு வணிகத்திற்கு பட்டினப்பாலை தான் சிறந்த சான்று. ஓகேங்களா.
பழந்தமிழகத்தின் வாணிக பொருளை பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி நூல்களில் காணப்படுகிறது. பட்டினப்பாலையில மட்டும் கிடையாது, மதுரை காஞ்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா பழந்தமிழகத்துடைய வாணிக பொருள்களை பற்றிய குறிப்பு இடம் பெற்றிருக்கு. இந்த இரண்டுமே 10 பாட்டு நூல்கள் தான். காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததனை பட்டினப்பாலை வரிகள் கூறியிருக்கிறது. ஓகே, அதுதான் இந்த பாடல் வரிகள் எல்லாமே. இங்க இருக்கக்கூடிய இந்த பாடல் அடியில தான் இதோடைய விளக்கம் எல்லாமே அடங்கியிருக்கு. காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள், வாணிகம் செய்யக்கூடிய அந்த பொருள்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததனை பட்டினப்பாலை வரிகள் நமக்கு கூறுகிறது. புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள், இந்த காவிரி பூம்பட்டினம் துறைமுகத்துல நிறுத்தப்பட்ட அந்த கப்பல்கள், நாவாய்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த கப்பல்கள் வந்து பார்த்தோம்னா அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியால் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன. கட்டுத்தறின்றது என்ன? கட்டுத்தறி அப்படின்றது ஒரு தூண் தான். ஓகேங்களா? தூண்கள்ல கட்டப்பட்ட யானை வந்து அப்படி இப்படின்ட்டு நகர்ந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல வந்து அந்த காவிரி பூம்பட்டினம் துறைமுகத்துல நிறுத்தப்பட்டுள்ள அந்த கப்பல்கள் அந்த அலையில வந்து அப்படி ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா இதற்கு கம்பேரிசனா கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு தூண்ல கட்டின யானை எப்படி அசையுமோ அது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த துறைமுகத்துல நிறுத்தப்பட்ட கப்பல்கள் அந்த அலையில ஆடுறது அப்படி இருந்தது அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதோட உச்சியில வந்து பாத்தீங்கன்னா கொடிகள் அசைந்து ஆடின. எதோடைய உச்சியில? இந்த கப்பலுடைய உச்சியில வந்து பாத்தீங்கன்னா கொடிகள் அசைந்து ஆடின என்று பட்டினப்பாலை கூறுகிறது. காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாவடியும் கலங்கரை விளக்கமும் இருந்ததாக பட்டினப்பாலை கூறுகிறது. அதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கத்தில் பற்றி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாடலடிகள் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்ம முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். பெரும்பாலாற்று படை அந்த இதுல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்பயே வந்து பார்த்தோம்னா நமக்கு சுங்கச்சாவடி இருந்திருக்கு. ஓகேங்களா? டோல்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுங்கச்சாவடின்றது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஸோ வணிகர்களுடைய நடுநிலைமையை வந்து பாராட்டக்கூடிய பட்டினப்பாலை வரிகள் நம்ம என்னன்னு பார்ப்போம். வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். ஓகேங்களா? ஸோ நமக்கு வணிகர்கள் பிஸ்னஸ் பண்றவங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, பொருளை வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற அளவுக்கு மேல வாங்கவும் மாட்டாங்க, வாங்கி பதுக்கிறது. ஓகேங்க, எக்ஸஸா வாங்கி பதுக்கிறது அந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. மற்றவங்க கொடுக்கும்போது 1 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு 900 கிராம் போட்டு 100 கிராம் தூக்கி பாக்கெட்ல நம்ம ஏமாத்துற வேலையும் நடக்காது. அப்ப எப்படி இருப்பாங்க வணிகர்கள்? வந்து நேர்மையாக நடந்து கொள்வார்கள், நடுநிலைமையோடு நடந்து கொள்வார்கள் என்பதை பட்டினப்பாலை பாராட்டி இருக்கிறது. எந்த வரிகள் மூலம் பாராட்டி இருக்குன்னு பார்த்தோம்னா, வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். ஓகேங்களா? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பட்டினப்பாலை பாராட்டி இருக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. வணிகர்களை பட்டினப்பாலை எப்படி பாராட்டியது அப்படின்னு கேட்டா இதுதான். இல்ல வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை தான். ஓகேங்களா? மேற்கோள் காட்டக்கூடிய முக்கிய அடிகள் என்னென்னு பார்ப்போம். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தளிய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தளைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். வணிகருடைய நடுநிலைமை சொல்லக்கூடிய வரிகள் எது? சோறுவாக்கிய கொழுங்கஞ்சியாறு போல பரந்தொழுகி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். உணவு வளம் பற்றி பட்டினப்பாலை என்ன குறிப்பிட்டிருக்கு? நேரிலை மகளிர் உணங்க உணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணங்குழை. உணவு வளம் பற்றி இவ்வாறு பட்டினப்பாலை நமக்கு குறிப்பிட்டிருக்கு. என்னது? நேரிலை மகளிர் உணங்க உணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணங்கு குழை. செல்வ வளம் பற்றி முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங்கூந்தல் வயங்கிளி ஒளிய என்று செல்வ வளம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறது பட்டினப்பாலை. இதெல்லாம் வந்து முக்கிய அடிகள். இந்த அடிகள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா வந்து ஒரு கடிலூர் உருத்திரங்கண்ணனார் பற்றி கேள்விகள் வருது அப்படிங்கும் போதே அதோடைய துணை கேள்விகளா வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பாட்டு நூல்கள் எல்லாமே உள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல அதெல்லாமே வரும். கூற்று காரணம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு பட்டினப்பாலை பற்றியும்
பெரும்பானாற்றுப்படை பற்றியும் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுபோக மற்ற 10 பாட்டு நூல்களையும் நாம் என்ன எத்தனை அடிகள் இருக்கு, அதுல யாரு பாட்டுடை தலைவன், என்ன பாவகையை சார்ந்தது, என்ன வேறு அந்த நூலுக்கு வேறு பெயர் இருக்கா அப்படின்றதும் நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஸோ அதனால பார்த்தோம்னா 10 பாட்டு பத்தி கூடுதல் தகவல் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. அந்த 10 பாட்டு நூல்களையும் குறிப்பிடும் அடிகள் தான் இது. முருகு பொருநானூறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடத்தோடும் 10. ஓகேங்களா, அந்த 10 பாட்டு நூல்களையும் குறிக்கக்கூடிய அடிகள் இது. இ10 பாட்டின் சிற்றல்லை 10 நூல்கள் இருக்கு இல்லையா, அதுல சிற்றல்லை 103 அடிகளை கொண்டது. பேரெல்லை என்பது 782 அடிகளை கொண்டது. அப்ப இந்த 10 பாட்டு நூல்கள்ல ஏதோ ஒரு நூல் பாத்தீங்கன்னா மிக குறைந்த அடியான 103 அடியில ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நூல் பார்த்தோம் அப்படின்னா 782 அடிகள் வரைக்கும் இருக்கு. அப்ப நமக்கு பெரும்பானாற்றுப்படை என்பது 500 அடிகளையும் பட்டினப்பாலை என்பது 301 அடிகளையும் உள்ளடக்கியது. ஓகேங்களா, ஸோ இந்த அடிகள் எண்ணிக்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியோட கேள்விகள் இதை சார்ந்து இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கேள்விகளும் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, 103 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது? முல்லைப்பாட்டு. அப்ப சிற்றெல்லையான அந்த 103 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. 782 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் மதுரை காஞ்சி. பேரெல்லையான 782 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் மதுரை காஞ்சி. இதுல இந்த 10 பாட்டு இதுல பாத்தீங்கன்னா 5 நூல்கள் ஆற்றுப்படைகளாக வருது. அது என்னென்னு நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை என்பது மலைபடுகடாம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை புலவராற்றுப்படை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இந்த திருமுருகாற்றுப்படையுடைய பாட்டுடை தலைவன் யார்? முருகன். ஓகேங்களா, ஸோ அதனால இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு சார்ட்டே கொடுத்துருக்கேன். அந்த சார்ட்டை கம்பல்சரி பார்த்துக்குங்க. இந்த ஆற்றுப்படை நூல்கள் 5மே பாத்தீங்கன்னா புறத்திணை நூல்கள். இது போக பாத்தீங்கன்னா இன்னொரு புறத்திணை நூல் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி. ஓகேங்களா, இந்த ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே புறத்திணை நூல்கள் தான். அது கூட பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சியும் ஒரு புறத்திணை நூலா இணைஞ்சு மொத்தம் 6 புறத்திணை நூல்கள் இருக்கு. 10 பாட்டுல 6 புறத்திணை நூல்கள் இருக்கு, 3 அகத்திணை நூல்கள் இருக்கு, 1 அகத்திணை புறத்திணை நூல்கள் இருக்கு. ஓகேங்களா, அந்த 10 பாட்டுல இருக்கக்கூடிய அகத்திணை நூல் 3 என்னன்னு பார்ப்போம். முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. அப்ப இந்த ஆற்றுப்படைன்னு வந்தாவே அது புறத்திணை நூலாக நாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் அடிஷனல் ஆட் ஆகுது, மதுரை காஞ்சி. அப்போ அகத்திணை நூல் என்ன? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. 2 பாட்டு ஒரு பாலை நமக்கு அகத்திணை நூலா இருக்கு. அப்ப அகத்தினையும் புறத்தினையும் இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெடுநல் வாடை. ஓகேங்களா, ஸோ 10 பாட்டுல இருக்கக்கூடிய நூல்களை பற்றி நாம் இங்கு பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த சார்ட்டை தயவு செஞ்சு நல்லா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 10 பாட்டில் இருக்கக்கூடிய நூல்களுடைய பெயர் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய அடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, ஒவ்வொரு நூலுக்கும் அது எந்த வகை பாவகையை சார்ந்தது, அந்த நூலுடைய பண்பு என்ன, ஆற்றுப்படையா, அகத்திணை நூலா, புறத்திணை நூலா, அது போக அந்த நூலுடைய ஆசிரியர் யார், யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு அந்த நூல் இயற்றப்பட்டது, அந்த நூலிற்கு வேறு பெயர்கள் என்ன இருக்கு அப்படின்றதையும் இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இங்க பாருங்க, மலைபடுகடாம் பாத்தீங்கன்னா புறத்திணை நூல்னு கொடுத்துருக்காங்க. இது புறத்திணை நூல் தான், ஆனா இது ஆற்றுப்படை நூல். ஆற்றுப்படை வகையை சார்ந்த புறத்திணை நூல் தான் மலைபடுகடாம். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டினப்பாலைக்கு பாட்டுடை தலைவன் இல்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இது தப்பு. ஓகேங்களா, யாரு? கரிகால் பெருவளத்தான் தான் பாத்தீங்கன்னா பட்டினப்பாலைக்கு கரிகால் பெருவளத்தான் தான்
பட்டினப்பாலையுடைய பாட்டுடை தலைவன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, பெருமானாற்றுப்படைக்கு வேற பேர் எது? பானாற்றுப்படை. ஓகேங்களா? இன்னொரு பேரு சமுதாய பாட்டு. அதே மாதிரி பட்டினப்பாலைக்கு வேறு பெயர் வஞ்சி நெடும் பாட்டு. கலங்கரை விளக்கம் நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய பகுதி. கடலும் கடல் சார்ந்த இடமும் என்னன்னு நம்ம சொல்லுவோம் நெய்தல். ஓகேங்களா? கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் எது? கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்க பாடல் தான் இந்த பாடல். வானம் ஒன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றெருஞ்சென்னி வெண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஓகேங்களா? இந்த அடி இன்னும் முழுசா இருக்கும். ஓகேங்களா? அதோடைய சொற்பொருள், பாடலின் பொருள் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இந்த நூல்வெளியும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்ற அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். ஓகேங்களா? ஸோ வள்ளலூரிடம் போய் ஒரு பரிசு பெற்று ஒரு புலவர் திரும்புறாருன்னா பாணர் போன்று அது இந்த வள்ளலிடம் சென்று திருப்பி அவங்களும் பரிசு வாங்குறதுக்காக கைட் பண்றது தான் ஆற்றுப்படை இலக்கியம். இதுல பெருமானாற்றுப்படையில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அடிகள் பார்த்தீங்கன்னா 346 இருந்து 351 வரைக்கும் நமக்கு பாடப்புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. 10 பாட்டு நூல்கள் என்னன்றது இங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. திண்மையான சாந்தினால் பூசப்படுவதுதான் வேயா மாடம் என்பது. வைக்கோலால் வேயப்படுவது அல்ல. உறவுநீர் அழுவம் இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள். உறவுநீர் அப்படின்றது கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எது? மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை. இதுல பாருங்க, பெரிய நாவாய்கள் காற்றின் துணை கண்டே இயங்கின, அவை பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. இதற்கு காற்றானது எவ்வப்போது எவ்வித்திசை நோக்கி வீசும் என்பதனை தமிழர் நன்கு உணர்ந்திருந்தனர். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை புறநானூற்று பாடல் கூறுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன. அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாலை கூறுகிறது. யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றிச் சென்றார்கள். இச்செய்தியை அகநானூறு தெரிவிக்கிறது. அதே மாதிரி பாருங்க, ஏற்றுமதி பொருள்களில் முத்தே முதலிடம் பெற்றது. மதுரை காஞ்சியும் சிறுபானாற்றுப்படையும் கொற்கை முத்தை சிறப்பிக்கிறது. விளைந்த முதிர்ந்த விழுமுத்து என மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த பாடம் ரொம்பவே முக்கியம். இந்த கடற்பயணம், அப்புறம் தமிழர்களின் வானியல், அந்த 9 பாடம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா பார்த்துருங்க. ஓகேங்களா? ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்லியிருப்பாருங்க. பழந்தமிழகத்தின் வாணிக பொருள்களை பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாலையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்படுகிறது. இங்கிருந்து ஏற்றுமதியான பொருள்களும் ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்ட, இஞ்சி முதலியன குறிப்பிடத்தக்கவை. பழந்தமிழகத்துல வாணிக பொருள்கள் ஏற்றுமதியும் நடந்திருக்கு, இறக்குமதியும் செஞ்சிருக்காங்க. அதுல ஏற்றுமதி பொருள்கள் இதெல்லாமே. இதனை பத்தின குறிப்பு நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க? சங்ககால நூல்களான பட்டினப்பாலையிலும் மதுரை காஞ்சியிலும் இடம்பெற்றிருக்கிறது. தொன்மை தமிழகத்திலையும் இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த தொன்மை தமிழகம் அந்த பாடத்து உரைநடை பகுதியிலையும் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஏற்றுமதியும் இறக்குமதியும். பண்டைய காலத்து வாணிக பொருள்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதி ஆயின. பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுற கூறும். காவிரி பூம்பட்டினத்தை துறைமுகத்தில் பொருள்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததனை
பின்வரும் பட்டின பாடல் வரிகள் விளக்கியிருக்கிறது. இதை நம்ம ஆல்ரெடி இந்த பாடல் வரிகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்ப்போம். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 10 பாட்டு நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அது எந்த நூல்? பட்டினப்பாலை. சாரி, பெருமானாற்றுப்படை. இளந்திரையன் பெருமையை உருத்திரங்கண்ணனார் பாடிய நூல் எது? பெரும்பானாற்று படை. பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். இது சரி. ஓகேங்களா? திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். பொருநாராற்றுப்படையை பாடியவர் கபிலர். பொருநாராற்றுப்படையை பாடியவர் கபிலர் கிடையாது. யார் பாடினா பொருநாராற்றுப்படையை? முடத்தாம கண்ணியார். முடத்தாம கண்ணியார் தான் வந்து பாத்தீங்கன்னா பொருநாராற்றுப்படையை பாடியவர். அப்ப கபிலர் என்ன பாடினார்னு பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கபிலர் பாடியிருப்பார். கபிலர் பாடியது குறிஞ்சி பாட்டு. சிறுபானாற்றுப்படையை பாடியவர் யார்? நல்லூர் நத்தத்தனார். இதுவும் சரி. பெருமானாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுவும் சரி. அப்ப தவறானதை தேர்வு செய்க. இதுதான் தவறு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது நமக்கு மற்றதை பத்தியும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அந்த சார்ட் கொடுத்திருக்கேன், பார்த்துக்குங்க. நூல் ஆசிரியர் பொருத்தணும். சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை யாருது? நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருநானாற்றுப்படை முடத்தாம கண்ணியார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பொருந்தாததை கண்டெழுதுக. நூல் அடிகள். பாத்தீங்களா? அந்த நூலும் அடிகளும் அந்த அளவுக்கு முக்கியம். இதுவே ஒரு கேள்வியா வந்திருக்கு பாருங்க. பெருமானாற்றுப்படையில் இருக்கக்கூடியது 500 அடிகள். இது சரி. ஓகேங்களா? பொருந்தாதை தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது பொருந்தது. ஓகே. முல்லைப்பாட்டு 103 கரெக்ட். இருக்கக்கூடிய சிற்றல்லை நூல் இதுதான். இருக்கக்கூடியதுலயே ரொம்ப கம்மியான அடிகள் கொண்ட நூல் இதுதான். முல்லைப்பாட்டு 103 அடிகள். ஓகேங்களா? மதுரை காஞ்சி இருக்கக்கூடியதுலயே வந்து பேரல்லை அடிகள் கொண்ட நூல் மதுரை காஞ்சி தான். அது எத்தனை அடிகள்? 872. தப்பு. 782 அடிகள். அப்ப பொருந்தாதது இதுதான். பட்டினப்பாலை 301 அடிகள் என்பது சரி. ஓகேங்களா? முருகு பொரு 400 12 முல்லை. இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எது? சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை என்பதுதான் அந்த 12 அப்படின்றது குறிக்கக்கூடியது. முருகு பொரு 400 12 முல்லை பெருகு வளமுதிரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் 10. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து மதுரை காஞ்சின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் சரிதான். ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க பட்டினப்பாலை தான் கொடுத்துருக்காங்க. அப்ப பட்டினப்பாலை என்பதுதான் இதுல சரியான ஆப்ஷன். 10 பாட்டு நூல்கள் அகப்பொருள் சார்ந்த நூல் எது? நம்ம பார்த்திருப்போம். 10 பாட்டு நூல்கள்ல 6 புறத்திணை நூல்கள், 3 அகத்திணை நூல்கள், 1 அகப்புற திணை நூல். ஓகேங்களா? அப்ப அகத்திணை நூல் எது? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. 2 பாட்டு ஒரு பாலும் வந்து சேர்ந்ததுன்னா அது அகப்பொருள் நூல். காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டி கிடந்ததை, ஓகேங்களா, மண்டி கிடந்ததையும் மயங்கி கிடந்ததையும் கூறும் நூல் எது? பட்டினப்பாலை.
ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? பட்டினப்பாளையும், மதுரை காஞ்சியம். அடுத்த கேள்வி பாருங்க. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்னும் செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் எது? பட்டினப்பாலை. நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அந்த பாடல். சோ அப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. நூலாசிரியரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சிப்பாட்டு யாருது? குறிஞ்சிப்பாட்டு கபிலர். ஓகேங்களா? குறிஞ்சிப்பாட்டு கபிலர். முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநல்வாடை நக்கீரர். ஓகேங்களா? டேஸ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக குறிக்கிறது. கரிகாலனுடைய ஆட்சி, கரிகாலனுடைய வீரம், அவருடைய அந்த கொடைத்தன்மை, இதெல்லாம் விளக்கக்கூடியது எது? பட்டினப்பாலை. நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா மேல நமக்கு நோட்ஸ் பார்த்தோம்ல. பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்ற நூல் எது? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்ற நூல் அகநானூறு. ஆக்சுவலா ஓகேங்களா, அகநானூறுல தான் இந்த பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், அதாவது யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெழு முசிறி அப்படின்ட்டு அகநானூறுல தான் அந்த பாடலடிகள் இடம்பெற்றிருக்கும். ஆனா இங்க ஆப்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அகநானூரே இடம்பெறல. ஓகேங்களா? அப்ப இதற்கான ஆன்சரா வந்து கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாளைன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து அகநானூறு என்று இடம்பெற்றிருந்தால் நீங்க அகநானூறு தான் சரியான பதில். அதை வந்து நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல நியூ புக்ல 6th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 57 வந்து நமக்கு மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. இந்த லைனையே போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அகநானூறு 149வது அடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க நமக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கல. இதற்கு பட்டினப்பாலை என்று சரியான விடை அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கு. ஸோ இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல இதே மாதிரி அகநானூறு அப்படின்னு இடம்பெறாம பட்டினப்பாலை கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க பட்டினப்பாலை அப்படின்றதே சூஸ் பண்ணுங்க. அகநானூறு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அகநானூரை டிக் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்களை பற்றி முழு தொகுப்பு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அவர் எழுதிய 2 நூல்களான பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இவை பற்றி என்னென்ன தகவல்கள் முக்கியமானதோ அதை எல்லாமே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.